வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். சிகப்பு கலர் இன்னைக்கான நைவேத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலும்பிச்சம்பழ சாதம். அன்ன வகைகளில் எலும்பிச்சம்பழ சாதம் வந்து அம்பாளுக்கான நைவேத்தியம். சுண்டல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பச்சை பயிறு அது வந்து வெல்லம் போட்டு சுண்டல் பண்ண போகிறோம். நம்ம காரம் போட்டும் பண்ணியிருக்கோம், பழைய வீடியோலலாம் இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அது வெல்லம் போட்டு பண்ண போகிறோம். இது பாயசம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாதாம் கீர். பாதாம் வந்து ஒரு 25 கிராம் பாதாமை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு, ஏன்னா இதெல்லாம் தான் எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் நீங்கள் பிரசாதமாக கொடுக்க முடியும். இது இல்லைன்னா நாங்கள் என்ன மாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போல்லாம் ரெடிமேடாக பாதாம் மிக்ஸ் அப்படின்னு வருது பற்றியெல்லாம், அதை வாங்கி பாலில் கலந்தாது எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் கொடுங்க. வரவாளுக்கு வெறும் வயிற்றோட வெத்தலைப்பாக்கு கொடுக்குறதோட ஒரு வா பாலை கொடுத்து வெத்தலைப்பாக்கு கொடுக்குறது ரொம்ப விசேஷம். நான் இதை திருப்பி நிறையா வருஷமாகவும் சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஹோப் இதை உங்களுக்கெல்லாம் இரிட்டேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் பண்ணாதவா, அதாவது புதுசாக பண்ணுற வாழ்க்கெல்லாம் இது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது பால் வந்து 1 லிட்டர் நல்லா முன்னாடியே காய்ச்சி இது பண்ணினது தான். திருப்பி இப்போ இன்னும் காய்ச்சின்றிருக்கேன், அவ்வளோதான். குங்குமப்பூ ஆப்ஷனல். இது எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், கேசரி கலர் அப்படின்னு சொல்லி கிடைக்கிறது இல்லையா, அதை வாங்கி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இந்த கலர் வரும். இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து கேரட் கீர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்லா கேரட்டை வந்து குக்கரில் வச்சு 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/4 கிலோ கிட்ட கேரட் வேணும். கேரட்டை நல்லா குக்கரில் வச்சு வேக விடுங்கோ. அதோட கூடவே பாதாமோ இல்லை முந்திரி பருப்பையோ வேக விட்டுடுங்கோ. வேக விட்டு எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் மட்டும் வடிகட்டி எடுத்துட்டு நல்லா மிக்சியில் வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு இந்த பாலில் கலந்துருங்கோ. அதோட கூட இந்த தண்ணியை மிக்சியை அலம்பி விட்டு எடுத்துட்டுருங்கோ. வேஸ்ட் பண்ண வேண்டாம் எதையுமே. ஸோ எல்லாமே நல்ல இதுவாக தான் இருக்கும். அரைச்ச இந்த விழுதையும் இதில் கலக்கிறேன். ஸோ இதை அலம்பி இதில் எடுத்துட்டேன். 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ மாமி தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா ஒரு 50 கிராம் கிட்டக்க பாதாம் போட்டேன்னா 1 லிட்டர் பாலுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வேறு நம்ம விட்டு அரைச்சி இது பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து கேரட் கீர் பண்ணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ கேரட்டும் ஒரு 10 முந்திரி பருப்பும் இருந்தால் போகிறோம். அது ரெண்டையும் நல்லா அரைச்சி அதில் விட்டுடலாம். அதுவே நல்ல திக்கனிங் கொடுக்கும். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்கிறதே நம்ம அடுத்த அம்பாளை பற்றி பார்த்துடலாம். வழக்கம் போல் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகா கோவில். பிரம்மராம்பிகா வந்து தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இன்னும் இது வரைக்கும் அம்பாளை என்னை கூப்பிடலை. நம்மளா முயற்சி பண்ணி சுவாமியை போய் பார்க்குறதுங்கிறது நடக்காத காரியம். சுவாமிகிட்டேருந்து நமக்கு சம்மன் வரணும், வா வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம போக முடியும். அவள் இன்னும் என்னை கூப்பிடலை. நான் இன்னும் அந்த சுவாமி அம்பாளை மட்டும் தரிசனம் பண்ணலை. எனக்கே அந்த இது உண்டு. ஸோ பிரம்மராம்பிகாவோட என்ன வந்து போர்ஷன் ஆஃப் இது அங்கே விழுந்ததுன்னு சொல்லி கேட்டேன்னா, கழுத்து பகுதி அங்கே விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான கோவில். மல்லிகார்ஜுன சுவாமின்னு சுவாமியோட இது. ஆக்சுவலி அந்த கோவில் வரலாறு பிரகாரம் என்ன சொல்லுவான்னா, சுவாமியும் அம்பாளும், சிவனும் பார்வதியும் அங்கே மல்லிகார்ஜுன சுவாமியாகவும் பிரம்மராம்பிகாவும் அவளே அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி, வாசம் பண்ணணும்னு சொல்லி வந்து இருந்த இடம் அப்படின்னு சொல்லி அவள் எல்லோரும் சொல்லுவாள். அவள் 2 பேரும் அந்த மாதிரி மாறி அங்கே வந்து இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான கோவில் அது. அதே மாதிரி துவாதச ஜோதிர்லிங்கம் அப்படின்ற இதில் இது இந்த மல்லிகார்ஜுன சுவாமியோட இது 2வது இடத்துல இருக்கார். ரொம்ப ஜோதிர்லிங்கம் இதில் இவர் 2வது. இது ரொம்ப விசேஷமான கோவில் இது. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கே கூட கொஞ்சம் காட்டுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ரொம்ப அழகாக இருக்கும் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இங்கே வந்து ஆகாய கங்கை வந்து அங்கே கீழே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். யாரெல்லாம் காசியில் போய் அவளுக்கு இது பண்ண முடியலையோ அவள்லாம் இங்கே வந்து இந்த ஆகாய கங்கையோட இதில் வந்து ஸ்நானம் பண்ணி அவளோட இதெல்லாம் தீர்த்துக்கலாம். பாதாம் கீருக்கு ஒரு கரண்டி,
மாமி சுகர் தான் போடணுமா அப்படின்னு எல்லோரும் கேட்பேன். சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும், சுகரால் தான் அது இதுவாக இருக்கும். இதில் போய் வெல்லம் போடுறது அப்படின்றது எவ்வளோ தூரம் பாதாம் கீர்லாம் நல்லாயிருக்கும் தெரியல. எப்போயோ ஒரு தடவை வருஷத்தில் ஒரு 9 நாள் அம்பாளுக்கு பண்ணுறோம். நம்ம வந்து ஜஸ்ட்டு அம்பாள் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துப்போம் போகிறோம். எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுறது தான் நவராத்திரி. அதனால் இதை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுவோம். அதுதான் அங்கே இருக்கிற மெயின் விஷயம். இது நல்லா சக்கரை கரையட்டும். இங்கே நீங்கள் கர்ப்பகிரகத்தில் வந்து அம்பாளோட இதில் பார்த்தீங்கன்னா அகஸ்தியரோட முனிவர் இருந்தார் இல்லையா, அவரோட மனைவி லோபாமுத்ராவோட சிலையும் இருக்கும். பிரம்மராம்பிகாவோட நான் முன்னாடியே கூட சொல்லியிருக்கேன், லோபாமுத்ராவும் பயங்கர அம்பாளோட பக்தை. அவளையும் அவளுடைய லோபாமுத்ரா வந்து அம்பாளை அவ்வளோ இதுவாக வர்ஷிப் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அதனால் லோபாமுத்ராவுக்கும் அங்கே ஒரு சன்னதி இருக்குது. கர்னூல் மாவட்டத்தில் இந்த ஸ்ரீசைலம் அமைஞ்சிருக்கு. அது இதை பற்றி கந்த புராணத்தில், மகாபாரதத்தில் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கா. ரொம்ப விசேஷமான கோவில். நிச்சயமாக நிறைய பேர் எல்லாருக்கும் சேர்த்து நம்மளும் இப்போ இந்த நவராத்திரியில் இந்த பிரம்மராம்பிகா கேட்டுக்க எல்லாருக்கோசரமும் எல்லா பொம்மராட்டிகளுக்கோசரமும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த நவராத்திரி நன்னாளில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும், ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த பாதாள கங்கை வந்துட்டு, அதாவது கங்கை வந்து அங்கே எல்லாரும் தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கோசரம் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம். அந்த கங்கை வந்து தன்னை புனிதப்படுத்திக்கிறதுக்கோசரம் இங்கே மல்லிகார்ஜுன சுவாமிக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதில் வந்துட்டு ஸ்நானம் பண்ணி பாதாள கங்கையாக இருந்து தன்னுடைய பாவங்களெல்லாம் அவள் போக்கிட்டு போகிறா அப்படின்னு அங்கே இருக்கிற இவாள்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறா. ரொம்ப அதான் சொல்கிறேன், நான் பல நாளாக அந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அம்பாள் எப்போ என்னை கூப்பிட்டு தரிசனம் கொடுக்க போகிறான்னு தெரியல, காத்துட்டுருக்கேன் அதுக்கோசரம். ஏன்னா நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி தான் நடராஜ சுவாமியை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. நாட் சிதம்பரம், அந்த கோனேரி ராஜபுரம், இது வந்து இது மாதிரி அவர் எப்போ கூப்பிட போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என் எடிட்டரோட கல்யாணமே அங்கேருந்து நான் போய் அவரை பார்த்துட்டு வந்த மாதிரி ஏதான ஒரு இதை அம்பாளாக ஏற்படுத்தி என்னை கூப்பிட்டு அவளோட தரிசனத்தை கொடுப்பான்னு நான் ரொம்ப தீவிரமாக நம்பின்னு இருக்கேன். ரொம்ப பக்தியோடு அதை சொல்லுவோன்னு எதிர்பார்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ஜோராக ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் இப்படியேயும் கொடுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சாரப்பருப்பெல்லாம் நீங்கள் போட்டு பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நைவேத்தியம் பண்ணிடணும். அதான் நமக்கு ஆசாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், அதுதான் மெயின். இது ரெடி ஆகிடுத்து, இதை இறக்கி வச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். ஸோ நல்லெண்ணெய், எலுமிச்சம்பழ சாத்துக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது வந்து எலுமிச்சம்பழ சாதம்லாம் பண்ண தெரியாதான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக தெரியும். நான் இந்த ஒரு காம்போக்கு இதை பண்ணிட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த கோவிலே வந்துட்டு நல்லம்மா மலையில் வந்து கிருஷ்ணா நதி கீழே தான் அந்த நான் சொன்ன இந்த பாதாள கங்கை போகிறது. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. நிலக்கடலை இருக்குங்கிறவா இதில் நிலக்கடலை ஆட் பண்ணலாம். சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறச்சு ஒரு 4 முந்திரி பருப்பு போடுறேன். வரமிளகா 1 போடுறேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயம், பச்சரிசி சாதம், சாத்துக்கு தேவையான உப்பு, நல்ல பெரிய பழமாக ஒரு பழம் பிழிஞ்சிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம். இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணின வெந்தய பொடி இருக்குன்னா போடலாம். இல்லை எல்லாம் சாப்பிட்டது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எடுத்துக்க வேண்டாம். சுவாமி நைவேத்தியத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம், அதனால் இது அப்படியே இருக்கட்டும். ஜோரான எலுமிச்சம்பழ சாதம் தயார். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம்.
ஸோ நம்ம 200 கிராம் கிட்டக்க பச்சைப்பயிறு எடுத்து வேக வச்சுருக்கோம். பச்சைப்பயிறு வந்து ஒரு 4 ஹவர்ஸ் தான் ஊற வச்சேன் வெந்நீர் விட்டு. அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு 2 விசில் தான் வாங்கினேன். பெருசாக வச்சு 2 விசில் எப்பயுமே. ஆனால் பயிரெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்கோ. அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நீங்கள் வேக விட்டேன்னா மேலே இருக்கிறதுலாம் வேகாது, அடியில் இருக்கிறதுலாம் வெந்து போயிடும். முங்குற அளவுக்கு மேலே இவ்வளோ கூட தண்ணி விடலாம். இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நல்லா 2 விசிலில் கரெக்டாக வெந்து போயிடும். இது பாருங்க, 2 விசில் தான் எப்படி வெந்துருக்கு பாருங்க. இதுக்கு அதே அளவுக்கு நாட்டு சக்கரை பொடி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சைப்பயிறு சுண்டலுக்கான ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காயும் போட்டுருங்க. இந்த 200 கிராம்ஸ்க்கு இந்த அளவு போகிறோம் எல்லாமே. அதே 200 கிராம்ஸ் அளவுக்கு வெள்ளைப்பொடி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது அப்படியே கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும், பச்சை வாசனை போக. இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சுண்டல் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் பச்சைப்பயிரெல்லாம் அவளை சாப்பிட வைக்கிறது இப்படிங்கிறது இப்படிலாம் பண்ணி கொடுத்தேன்னா, ஏன்னா என் பேரெல்லாம் பிடிக்கும், அதனால் சொல்கிறேன். சில குழந்தைகள் நல்ல காரம் சாப்பிடுவாள். சில அவளுக்கெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக நம்ம பண்ணுற எல்லா சுண்டலுமே கொடுக்கலாம். சில குழந்தைகள் காரமே சாப்பிட மாட்டா இல்லையா, அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டல் நல்லாயிருக்கும். இதை மாதிரியில் வந்து பச்சைப்பயிரில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன்னா இல்லை, நீங்கள் காராமணி சுண்டலையுமே வெல்லம் போட்டு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே இது நல்லா கொதிச்சிருக்கு. இதில் இந்த வேக வச்ச பயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த பயிரும் இதோடு சேர்ந்து அப்படியே இதாகட்டும். அதோடு விட்டுருங்க அப்படியே நல்லா. அப்போ தான் இஞ்சிக்கும், பயிரெல்லாம் உள்ளுக்குள்ளே இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் இஞ்சிக்கும். இது என்னென்னா இஞ்சிண்டு இது என்ன ஆறுனப்புறம் பார்த்தேன்னா உதிரியாக இருக்கும், ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கான பிரசாதமான எலும்பிச்சம்பழ சாதம் அண்ட் பாயசம், பாதாம் கீர் அண்ட் சுண்டல், பச்சைப்பயிறு, இது வெல்லம் போட்ட சுண்டல், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அம்மா அம்மா கற்பகவல்லியே கருணை நீ புரிவாயே தாயே, கனிவொடு காப்பாயே கற்பகவல்லியே, கருணை நீ புரிவாயே தாயே, கனிவொடு காப்பாயே கற்பகவல்லியே, திருஅருள் தந்தேனை காத்திடுவாயம்மா அம்மா அம்மா, திருஅருள் தந்தேனை காத்திடுவாயம்மா, பொறுமையை சோதிக்காமல் புகலிடம் தாராயம்மா, பொறுமையை சோதிக்காமல் புகலிடம் தாராயம்மா, கருணை நீ புரிவாயே தாயே, கனிவொடு காப்பாயே கற்பகவல்லியே, சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி அந்தரி அம்மை அகிலாண்ட நாயகி, சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி அந்தரி அம்மை அகிலாண்ட நாயகி,
வந்தனைகள் செய்தோம் வடிவுடை நாயகி, வந்தனைகள் செய்தோம் வடிவுடை நாயகி, சந்ததம் உந்தன் பதம் சரணடைந்தோம் அம்மா, சந்ததம் உந்தன் பதம் சரணடைந்தோம் அம்மா, கருணை நீ புரிவாயே தாயே, கனிவொடு காப்பாயே கற்பகவல்லியே, கருணை நீ புரிவாயே தாயே கற்பகவல்லியே. நன்றி, வணக்கம்.